சமாதான நாட்டிலே கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கே நன்றி தெரிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை விட்டு பயந்து நடுங்கி மனோராஜ்யம் என்னெல்லாம் சொல்லுதோ அதை கேட்காதீங்க. உனக்கு படிப்பு வராது, ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்று உன் மனோராஜ்யம் தான் சொல்லுது. நீ எழும்பி போய் ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, தைரியமாக போ, கிடைக்கிற படிப்பை எடுத்து அது நர்சிங்காக இருக்கலாம், அல்லது மருத்துவ ஊழியமாக இருக்கலாம், அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக போ. கொத்தனார் வேலை தான் செய்வேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காத. உன் பிள்ளை நீ கொத்தனார், ஆனால் உன் பிள்ளைய கொத்தனார் வைக்காத. கொத்தி 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 உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பு. பெரிய படிப்பு படிக்கட்டும் உன் பிள்ளை. கொத்தனார் வீட்டில் வந்தவன் நாட்டில் பெரிய விஞ்ஞானியாக மாறி இருக்கிறான் என்று சொல்லட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, உன் மனோராஜ்யத்துக்குள்ளே வாழாதே. உன் மனோராஜ்யம் உன்னை சிறுமைப்படுத்தும். ஐயோ, நீ ஒல்லியாக இருக்கிறாய், உன்னை எவனும் கட்டமாட்டான், இது உன் மனராஜ்யம். நீ கருப்பாய் இருக்கிறாய், உன்னை ஒருவனும் கட்டமாட்டான், இது உன் மனராஜ்யம். உன்னிடத்தில் சொந்தமாக ஒரு வீடு இல்லை, எவ கட்டுவா உன்னைய, அது உன் மனராஜ்யம். எனக்கு என்ன சொந்த வீடாக இருந்தது, எனக்கு என்ன சொந்த வேலையாக இருந்தது, எனக்கு சொந்த காசு இருந்ததா, சொந்த ட்ரெஸ் இருந்ததா, ஒன்றும் இல்லாத நிலையில் அருமையானவர்களே, நாகர்கோயில் இருந்து தேவதூதன் போல ஒரு மனைவியை கர்த்தர் தந்தாரே. ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்கள், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து மனோராஜ்யத்தில் வாழாதிருங்கள். கம் அவுட், அதிலிருந்து வெளியே வாருங்கள். மனோராஜ்யம் வஞ்சிக்கக்கூடியது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இவர்களை பற்றி 2 கொரிந்தியர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறதை தயவு பண்ணி கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இது எழுதுகிறவர் பரிசுத்த பவுல், பெரிய அப்போஸ்தலன், 13 நிருபங்களை எழுதினவர், சபைகளை நாட்டினவர், பல நாடுகளுக்கு போய் வந்தவர். அவர் சொல்லுகிறார், இந்த காலத்தில் ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது, ஆதாமை வஞ்சிக்கலை. அதனால தான் பொதுவாகவே ஸ்திரீகள் பலவீன பாண்டம் என்று சொல்லிக்கொள்வார்கள். சாசுக்கு இடம் கொடுக்க வாய்ப்பு உள்ள பிள்ளைங்க. அதனால தான் பெண் பிள்ளைகள் அதிகம் உபவாசத்திலும் ஜபத்திலும் இந்த வேண்டாத அலங்கரிப்பெல்லாம் போடாமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், பொன் பொருள் இவைகளெல்லாம் போடணும். ஏன்னா வஞ்சிக்கப்படுவீங்க, உங்களை வஞ்சிப்பாங்க, உங்கள் மனோராஜ்யமே உங்களை வஞ்சிக்கும். பாருங்கள், சர்ப்பமானது ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் இருக்காங்க. அதில் ஆதாமை விட்டுட்டு ஏவாளை தான் வஞ்சிக்குது. பேதுரு நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள்னு போட்டிருக்குது. அதனால் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் அந்த குடும்பம் போயிடும், இந்த குடும்பம் உடைஞ்சு போயிடும். இப்போது யாரோட வீடாவது குடும்பம் உடைஞ்சு போயிருக்கா? ஏவாளே நீ தாழ்த்து தேவ சமூகத்தில் போய் விழுந்து மன்றாடி பரிசுத்தாவியை பெற்றால் மீண்டும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை நாம் துதிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம், அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.